யுபிஎஸ்சி தேர்வில் சென்னையைச் சேர்ந்த புவனேஸ்வராம் தமிழ்நாடு அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். மருத்துவரான பிரசாந்த் முதல் முயற்சியிலேயே மாநில அளவில் 2வது இடம் பிடித்து சாதித்துள்ளார். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட குடிமை பணிகளுக்கான யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகின. கடந்த ஆண்டு நடைபெற்ற யுபிஎஸ் தேர்வுக்காக 10 லட்சத்திற்கு மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்த நிலையில் முதல் நிலை தேர்வில் 5,92,000 பேர் மட்டுமே பங்கேற்றனர். இதில் 14,624 பேர் முதல்நிலை தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அதில் வெற்றி பெற்ற 2,855 பேர் நேர்முக தேர்வில் பங்கேற்றனர். நேற்று வெளியான இறுதி முடிவுகளில் 180 ஐஏஎஸ், 200 ஐபிஎஸ், 37 ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட 1016 பணியிடங்களுக்கு 664 ஆண்களும் 352 பெண்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் 6 பேர் உட்பட 30 மாற்றுத்திறனாளிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்வானவர்களில் பொது பிரிவைச் சேர்ந்தவர்கள் 347 பேர் எனவும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினர் 115 பேர் எனவும், ஓபிசி பிரிவில் 303 பேர், எஸ்சி பிரிவில் 165 பேர், எஸ்டி பிரிவில் 86 பேர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஆதித்யா ஸ்ரீவத்சவா முதலிடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு ஐபிஎஸ் ஆக தேர்வு செய்யப்பட்ட ஆதித்யா ஸ்ரீவத்சவா தற்போது பயிற்சியில் உள்ளார். 2வது இடம் பிடித்த ஒடிசாவைச் சேர்ந்த 22 வயதான அனிமேஷ் பிரதான் தனது முதல் பயிற்சியிலேயே சாதித்துள்ளார். தேசிய அளவில் 3வது இடத்தை தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த அனன்யா ரெட்டி பிடித்துள்ளார். முதல் 5 இடங்களில் 2 பெண்களும் முதல் 25 பேரில் 10 பெண்களும் இடம் பிடித்துள்ளனர். யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாடு அளவில் சென்னையைச் சேர்ந்த புவனேஸ்வராம் முதலிடம் பிடித்துள்ளார். தேசிய அளவில் இவர் 41வது இடத்தை பெற்றுள்ளார். இயற்பியல் பட்டதாரியான புவனேஸ்வராம் தனது 6வது முயற்சியில் சாதித்துள்ளார். இது ஒரு லாங் ப்ராசஸ். ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இது ஒரு மேரத்தான் மாதிரி தான். நம்ம ஸ்பிரிண்ட் மாதிரி நினைச்சு 100 மீட்டர்ஸ் ஓடி ஜெயிக்கிற விஷயம் இல்ல. இது ரொம்ப தூரம் ஓடணும். தோனி சொல்றது அதே தான், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இப்ப நம்ம சிஎஸ்கே செமையா விளையாண்டிட்டு இருக்காங்க, அந்த மோட்ல இருக்கிறதுனால ஐ ஆல்வேஸ் லைக் ஹிம் ஆல்சோ. எனக்கு என்னோட ப்ராசஸும் அதுதான். நம்மளோட ப்ராசஸை நம்ம கரெக்டா பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா ரிசல்ட்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட்செல்ஃப். அப்படியே ரிசல்ட்ஸ் நமக்கு சாதகமா இல்லைனாலும் நம்மளோட பெஸ்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனை விட்டுட்டு வேற ஏதாவது பர்சூட் நம்ம போய் பார்க்கணும்ன்றதான். இதேபோல சென்னையைச் சேர்ந்த பிரசாந்த் தமிழ்நாடு அளவில் 2வது இடத்தையும் தேசிய அளவில் 78வது இடத்தையும் பிடித்துள்ளார். மருத்துவரான பிரசாந்த் தனது முதல் முயற்சியிலேயே சாதித்துள்ளார். சரி, எம்பிபிஎஸ் முடிச்ச அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனால ஐ ஹேட் டு சூஸ் எம்பிபிஎஸ். அண்ட் அது எனக்கு பேஷனாகவே இருந்தாலும் தோ இட் இன்வால்வ்ஸ் சர்விங் குவைட் அ ஃபியூ பாப்புலேஷன், பட் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக அந்த சர்வ் பண்ணுறப்போ யூ கெட் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் அண்ட் த பீப்புள் யூ கனெக்ட் டு இஸ் அட்லீஸ்ட் த ஹோல் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் ஹூம் யூ கேன் கனெக்ட் டு. ஸோ இது ஐ திங்க் சிவில் சர்வீசஸ் வில் கிவ் அ பெட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் வே. குடிமை பணிகள் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, கடின உழைப்பு, விடாமுயற்சி, அர்ப்பணிப்புக்கு கிடைத்த பலன் இது எனவும், தேசத்தின் எதிர்காலத்தை கட்டமைக்க இருப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள் எனவும் கூறியுள்ளார். ஆர்வமுள்ள அரசு ஊழியராக தேசப்பணியில் நிறைவாக சிறப்பாக பணியாற்ற வாழ்த்துக்கள் என தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நீங்கள் செல்லும் ஒவ்வொரு இடமும் நேர்மையான மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படட்டும் என வாழ்த்தியுள்ளார். இந்நிலையில் யுபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 45 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் முதல் 100 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் இடம் பிடித்து அசத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு வெளியான குடிமைப்பணி தேர்வு முடிவில் முதல் 100 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கூட இடம்பெறாத நிலையில் தற்போது 5 பேர் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.